மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான். அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நேர்மையான சொல்லை கூறுங்கள். இதனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்களை சீராக்குவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வரிகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுஆ, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தியை நினைவுபடுத்தியவனாகவும், நம்முடைய இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்து கொள்வதற்காக இங்கு ஒன்றுக்குள்ளும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகிலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழுகின்ற இந்த தருணத்தில் நிச்சயமாக நாம் அனைவரும் அறிந்த விஷயம் என்னவென்றால், நாம் ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம். நாம் நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரப்போகிறோம் என்கின்ற அந்த சிந்தனையில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த எண்ணத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோமா? மரணம் என்பது நிச்சயமாக ஒரு நாள் நம்மை அடையும். எப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இறந்து போனார்களோ, அவர்களை அடக்கம் செய்தோமோ, அவர்கள் இன்று இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாகவும் இல்லாமல் இருக்கிறார்களோ, அதே போன்ற நிலை நமக்கும் ஏற்படும் என்கின்ற அந்த நிலை என்பது இல்லையா, அது நிச்சயமாக நமக்கு தெரியும். ஆனால் நாம் இந்த உலகிலே வாழும் பொழுது இந்த மரணத்தை நினைத்து கொண்டு வாழ்கிறோமா? நாம் இந்த மரணத்தை அடைவோம் என்கின்ற சிந்தனையில் வாழுகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மன்னரைகளை அதிகமாக சந்தியுங்கள். ஏனென்றால் அந்த மன்னரை உங்களுக்கு மரணத்தை நினைப்படுத்தும். நம்மள யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எனக்கு மரண பயம் வேண்டும், எனக்கு மரண சிந்தனை வேண்டும் என்பதற்காக நாம் மன்னரைக்கு போயிருக்கிறோமா? நாம் எப்போது மன்னரைக்கு போவோம்? ஊரில் ஏதாவது மௌத்தாக இருக்கணும். ஊரில் யாராவது மௌத்தாயிட்டாக்கா அந்த மையத்துக்காக ஜனாஸா தொழுகைக்கு வருவோம், அந்த மையத்திற்காக அடக்கம் பண்ணுவதற்கும் போவோம். தவிர அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே, எனக்கு மரண சிந்தனை வேண்டும் என்றால், என் கல்விலே நானும் மரணிப்பேன் என்கின்ற சிந்தனை ஆழமாக பதிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மன்னரை சந்தியுங்கள். நம்மோடு முன்வாழ்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை போய் பாருங்கள். இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்திருப்பார், கண் முன்னாடி பார்த்துருப்பீங்க. உங்களை தூக்கி வளர்த்திருப்பார், உங்களுக்கு பால் ஊட்டியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இன்று அவர்கள் இந்த மண்ணின் மீது இல்லை என்பதை நீங்கள் கண் கூட பார்த்தாக்கா உணர்ச்சி வருங்க. என்னை வளர்த்த தாய் இல்லையே, என்னை பெற்றெடுத்த தந்தை இல்லையே, என்னுடைய முன்னோர்கள் இல்லையே, அவர்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் இன்று எந்த பொருளாகவும் இல்லையே என்கின்ற சிந்தனை இருக்கு இல்லையா, இந்த நிலை ஒரு நாள் நமக்கும் ஏற்படும் என்கின்ற சிந்தனையை கொடுக்கும் என்று சொல்லி, அதற்காக நீங்கள் மன்னரை சந்திங்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய அந்த மரணத்தை மறந்து வாழ்கிறோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது, குல் நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்ன என்று, இன்ன மௌத்தல்லதி தஃபீரூன மின்ஹும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விலங்கி ஓடுகிறீர்களோ, வெறுண்டு ஓடுகிறீர்களோ, அந்த மரணத்தை ஃபஇன்னஹும் முலாகிக்கும், அது உங்களை சந்தித்தே தீரும்பா. நீங்கள் அந்த மையத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. மேலும் சொல்லும் பொழுது, வலவ் குன்தும் ஃபி புரூஜிஹிம், உறுதியான கோட்டைகள் கட்டிட்டீங்க, அந்த கோட்டைக்குள்ளே யாருமே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பேற்பட்ட கோட்டையை நீங்கள் கட்டிவிட்டு
அதற்குள்ளே அமர்ந்து கொண்டு இப்போ நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று எண்ணினாலும் கூட உங்களுக்கான நேரம் வரும்பொழுது ஒரு கணப்பொழுது முந்தாதே. நமக்கு மௌத்துக்கான நேரம் வந்துச்சுனாக்கா ஒரே ஒரு நொடி முந்தி செல்லாது பிந்தி செல்லாது என்று சொன்னால் நம்ம நினைப்போம் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறோங்க, ஒரு வேலைக்காக தருமபுரிக்கு போகிறோம், வண்டியில் போகிறோம், நமக்கான நேரம் வந்து விட்டால் சின்ன சாலை விபத்து தான், சின்ன ஒரு விபத்து தான் நாம் இந்த உலகத்தில் இருப்போம்னு சொல்ல முடியுமா? நம்மள யாருக்காவது தெரியுமா நான் என்னைக்கு மரணிக்க போகிறேன், நாம் எப்போது இந்த உலகத்தில் என்னுடைய உயிர் பறிக்க போகிறோம்? யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் நிச்சயம் வரும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அதற்காக நாம் தயாராக வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய சிந்தனை ஃபுல்லாகவே என்ன? பொருளாதாரம் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் வாழணுமா, கண்ணியமாக இருக்கணுமா, என்னப்பா தேவை? பொருளாதாரம் தேவைங்க. நாம் சரியாக இருந்தால் அந்த கண்ணியம் கிடைக்குமே, அதெல்லாம் பின்னாடிங்க. பொருளாதாரம் இருக்குமே ஆனால் நம்ம இடத்துல எல்லாமே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அடியான் இருப்பா, அவனுக்கு தங்கத்தாலான ஒரு நீரோடை வழங்கப்பட்டாலும், அல்லாஹ் சொல்கிறாங்க அந்த அடியானுக்கு ஒரு நீரோடைங்க, நீரோடை என்பது ஒரு ஆறு, தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆறு தங்கத்தால் எல்லாம் கொடுத்தா கூட அந்த அடியானோட உள்ளமே சொல்லும், இன்னொரு ஆறு தான் நல்லா இருக்குமே, எப்பா இந்த ஒரு ஆறு வத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கும், அதையே உன்னால் அனுபவிக்க முடியாது, இருந்தாலும் என்ன ஆசை, இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமே. நம்ம சிந்திச்சு பாருங்கள், நம்ம இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா இருக்குனாக்கா இதோட போதும் நினைக்கிறோமா? இந்த 10 எப்படி 20 ஆக்கலாம், இந்த 10 எப்படி 50 ஆக்கலாம் என்கின்ற சிந்தனையில் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமே தவிர, அல்லாஹ் மௌத் எப்போ வரும்னு சொல்லிட்டானே, எப்போ வேணாலும் வரும்னு சொல்லிட்டானே, இந்த நிலையில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த நிமிஷம் எனக்கு மௌத் வந்துருச்சுனாக்கா நான் சொர்க்கம் செல்வேனா நரகம் செல்வேனா சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்முடைய அமல்கள் எவ்வளவு இருக்குதுங்க? இந்த அமலை கொண்டு இறைவா நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு போதுமான அளவுக்கு அமல்கள் இருக்கிறதா, இல்லை பாவங்கள் அதிகமாக இருக்கிறதா? அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் இறைவா என் பாவத்தை மன்னி, இந்த பாவம் உனக்கு தான் தெரியும், உன்னை தவிர யாருக்கும் தெரியாது இறைவா, என் பாவத்தை மன்னி என்று உளமாற கேட்டிருப்போமா? நம்முடைய அமல்கள் எவ்வளோ இருக்குது, நம்முடைய செயல்பாடுகள் எவ்வளோ இருக்குது, நம்முடைய பாவங்கள் எவ்வளோ இருக்குது, இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாக்கா அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி 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 இறைவாயம் பாவத்தை மன்னி, இறைவாயம் பாவத்தை மன்னி என்கின்ற வார்த்தை தான் அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வோட தூதரே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்க என்று சொன்னால் நாம் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாலும் போதாது, அந்த அளவுக்கு பாவங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 முறை கேட்குறோமா, 1 முறை கேட்குறோமா? தொழுகைக்கு வரோம், தொழுகையில் நிற்கிறோம், தொழுகை கடமை என்னங்க, கடமை தொழுகை முடிச்சாச்சுங்க. அதற்கு பிறகு நான் என் ரப்பிடத்தில் கையேந்தி கேட்குற என்ன, இறைவா என் பாவத்தை மன்னி இறைவான்னு கேட்குறது. இதற்காக நம்ம ஒதுக்கின்ற நேரம் எவ்வளவு? தொழுகைக்கு 10 நிமிஷங்க. என்னுடைய ரப்பிடத்தில் என்னுடைய தேவையெல்லாம் கேட்பதற்கான அந்த நேரம் என்பது 30 நொடி 20 நொடி 10 நொடி, அவ்வளவுதான். 4 வார்த்தை இறைவா என் பாவத்தை மன்னி, என்னுடைய நோயை நீக்கு, எனக்கு வருமானத்தா என்கின்ற வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு உடனடியாக நாம் இந்த பள்ளியை விட்டு விரண்டு ஓடுகிறோமே இல்லையா? உள்ளத்தில் அல்லாஹ் எனக்கு மரணம் கொடுக்குறான், மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் விசாரிப்பா, அந்த விசாரணைக்கு பிறகு சொர்க்கமாக நரகமாக இருக்கு என்பதை உணர்வுமே. ஆனால் அவனுடைய கல்பு பள்ளிவாசல் உட்காந்து அல்லாஹ்விட்ட கேட்குறோம், இறைவா உன்னை தவிர யாரும் இல்லை இறைவா, ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கு மட்டும்தான் இறைவா, இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு இறைவா, எனக்கு நாளை மறுமையில் நீ விசாரிக்கும் போது என்னுடைய விசாரணை லேசாக்க இறைவா என்கின்ற வார்த்தையெல்லாம் கேட்குறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க, அல் ஆக்குமு தகாசுர் அத்தா சுர்துமுல் மகாபிர். இந்த மனிதனுடைய ஆசை இருக்குதல்லவா, மனிதனுடைய எண்ணம் இருக்கிறவா, பொருளாதாரம் வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் என்ற எண்ணத்தை எதிர்மா நிறைவு செய்யும். அல்லாஹ் தான் சொல்கிறான், அவனை மையத்தாயிருவான், அந்த மையத்தை கொண்டு போய் கபருக்குள் வச்சு அவன் மீது மண்ணள்ளி போடுவோம் இல்லையா? ஒரு மையத்தாயிட்டாக்கா மையத்தை என்ன பண்ணுறோம், கொண்டு போய் கபரில் வைக்கிறோமா, வச்சு மண்ணள்ளி போடுறோமா? அல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஆக்குமு தகாசுர் அத்தா சுர்துமு மகாபிர். அவன் வாயிலே மண்ணள்ளி போடுகிறோமே, அந்த மண்ணு தான் அவனுடைய ஆசையை தீர்மானிக்கும் என்று சொன்னால், அந்த மண்ணு தான் அவனுடைய ஆசையை நிறைவேற்றும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இந்த மனிதன் பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறாங்களே. சிந்தித்து பாருங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கெல்லாம் எச்சரிக்கிறான். பொருளாதாரத்தை அதிகமாக நினைக்காதீங்க, அல்லாஹ்விற்காக நாளை மறுமையில் என்னிடத்தில் வருவீங்க, நான் விசாரிப்பேன் என்று எண்ணி வாழுங்கள் என்று சொன்னால் அந்த நிலையில் நாம் வாழ்கிறோமா? இன்னும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்பொழுது அயக்ஸபு அல்லை யக்திர அலைஹி அஹத். இந்த மனிதன் எண்ணி கொண்டானா? அல்லாஹ் கேட்குறாங்க நம்மளை பார்த்து, இவன் என்ன நினச்சிட்டானாப்பா, இவன் சக்தி பெரிய யாரும் இல்லையா, இவனை ஒன்றும் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி வாழ்கிறானா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் சொல்கிற குர்ஆனில், அல்லாஹ்வோட பயம் இல்லாமல் இவன் மீது எதுவுமே நடக்காதுப்பா, இவனுக்கு எந்த பாதிப்பும் வராதுப்பா என்கின்ற நிலையில் இவன் வாழ்கிறானே. ஏன்? இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனோட பொருளாதாரம் இருக்குதுங்க. நமக்கே ஒரு எண்ணம் வருதா இல்லையா? ஒரு வீட்டில் பொருளாதாரம் அதிகமாக இருந்தாக்கா ஒரு நோய் வந்தால் கூட பயப்பட மாட்டோம். ஏன்? பணம் இருக்குதுங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாக போயிடும்.
எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெங்களூர் போகலாமா, டெல்லி போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா? ஏன் பணம் இருக்குதுங்க. பணம் இல்லைனாக்கா உள்ளத்தில் பயம் ஏற்படும். ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த மனிதன் நினச்சிட்டானா அவன்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குனாக்கா அவன் மீது சக்தி பெற ஆளே நினச்சிட்டானாப்பா. அதை கேட்டு அல்லா சொல்கிறான், எந்த அளவுக்குன்னா அல்லது ஜமாக மாலும் அத்தா, அவன் பொருளாதாரங்களை எல்லாம் திரட்டி வைத்துக்கொண்டு கணக்கிட்டு வச்சிருக்கானா, என்கிட்ட இவ்வளோ இருக்குதுப்பா, இவ்வளோ இருக்குப்பா. எக்ஸப் அண்ணன் மாலும் அக்கலாதா, அந்த சார் அந்த பொருளாதாரம் தன்னை காக்கும் நினைக்கிறானா? சொல்கிறான் கல்லா, நிச்சயம் அவ்வாறு இல்லை. லயும் பதன்ன ஃபில் உதாமா, அவனை தூக்கி நாம் உதாமாவில் போடுவோம். யார் இந்த உலகத்தில் பொருளாதாரம் வைத்துக்கொண்டு அந்த பொருளாதாரம் என்னை காக்கும், இந்த பொருளாதாரம் எனக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு வந்தாலுமே அதை காக்கும் என்று யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், லயும் பதன்ன ஃபில் உதாமா, அவனை தூக்கி உதாமாவில் போடுங்கள். உடனே அல்லாஹ் கேட்குறான், அம்மா அதுராக்கம்மா உதாமா, இப்போ உதாமான்னு சொல்கிறேனே என்னன்னு தெரியுமா உனக்கு? உதாமான்னு சொல்கிறமே என்னன்னு தெரியுமான்னு கேட்டு அல்லாஹ் சொல்கின்றான், நாருல்லாஹி மூக்கதா, அது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. அல்லாஹ் சொல்லும் பொழுது உன்னை தூக்கி உதாமாவில் போடுவான். ஏன்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை மறந்து பொருளாதாரத்தை நாடி போன இல்லையா, அதனால் உதாமாவில் போடுவேன். உதாமானாக்கா நான் மூட்டி நெருப்புப்பா. கற்பனையில் கொண்டு போய் பாருங்க, எந்த அளவுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை எண்ணத்தோடு நம்ம வாழ்கிறோமா? இன்னும் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இடத்துல மரணத்தை பற்றி யார் சொல்லுங்கன்னு சொன்னாக்க நாம் சொல்லுவோங்க, என்ன தெரியுமா, குல்லு நஃப்ஸில் ஸாயிகத்துல் மௌத்துங்க. இந்த ஆயத்தோடு சொல்லுவோம். என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான், அனைத்து ஆன்மாவும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தூரும். வா இன்னம தோஃபன உஜ்ரிக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு கியாமத் நாளிலே அல்லாஹ் கூலியை முழுவதுமாக வழங்குவான். அந்த கூலி வழங்கும் பொழுது யாருக்கும் எந்த பாரபட்சம் இருக்காது, அனைவருக்குமே நீதி சரியாக வழங்குவான். அந்த நாளிலே ஃபமன் சுகசிக அணினார், யார் நரகிலிருந்து தூரமாக்கப்பட்டு வா உதுக்கிலல் ஜன்னா, சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொன்னால், இந்த வெற்றி நாடி மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் தான், அல்லாஹ்வுடைய விசாரணையில் தான், அல்லாஹ் நம்ம கொடுக்குற கூலியில் தான் வெற்றி இருக்கு என்று சொன்னால், அந்த வெற்றியை நாடி நாம் பயணிக்கிறோமா? நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்று நாம் பயணிக்கிறோமா? நம்முடைய பயணம் என்றால் இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வீடு, அதற்கு ஏற்ற மாதிரி காரு, அதற்கு ஏற்ற மாதிரி வசதிகள் என்று அனைத்துமே திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது ஒரு அந்நியனை போன்று வாழு, ஒரு வழிபோகனை போன்று வாழ என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க. என்னைக்காவது ஒருத்தன் ஒரு வழிபோகன் எப்படி வாழ்வான் என்று கற்பனை கொண்டு போய் பார்த்துருப்போமா? ஒரு அந்நியன் எப்படி இந்த உலகத்தில் வாழலாம் என்பதை சிந்தித்து பார்த்துருப்போமா? அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னால் அதை நம் கற்பனை பண்ணுறதில்ல. ஏன்? மரண சிந்தனை இல்லை நம்மக்கிட்ட, மரணத்துடைய பயம் நம்ம இடத்துல உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் சொல்கிறாங்க, இசா அம்சைத்து, நீங்கள் மாலை நேரத்தை அடைந்தால், நீங்கள் மாலை நேரத்தை அடைந்தால் ஃபலா, நீங்கள் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீங்க. மாலையில் இருக்கிறீங்க, மகரிப் தொழுகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ நாம் உயிரோடு இருக்கணும் என்று நினைத்தால் காலை வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் என்ற எண்ணம் யாருக்கும் வேண்டாம். மேலும் சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் இருக்கிறீங்கனாக்கா இன்று மாலை வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் என்ற எண்ணம் யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்களே. என்னைக்காவது ஒரு நாள் இந்த சிந்தனை கொண்டு போயிருப்போமா? இப்போ உயிரோடு இருக்கிறவங்க மகரிப்புக்கு நான் இருப்பேனா இல்லையா தெரியாது, அது வரைக்கும் என் தொழுகை சரியாக இருக்குதா, வாங்க சொல்கிறாங்களே தொழுகைக்கு ஓடணுமே, என் கடமை செய்யணுமே என்கின்ற எண்ணத்தில் வாழ்வோமா இல்லையா? நமக்கு சக்கராத்தில் இருக்கும் பொழுது அப்போ சொல்லுவோம், யாரெல்லாம் என்னை காப்பாற்று, யாரெல்லாம் என்னை காப்பாற்று, இல்லையா ஒரு கடுமையாக நோய் வந்துச்சுனாக்கா அப்போ வார்த்தை வரும், எல்லாம் என்னை காப்பாற்று யாரா, எல்லாம் என்னை காப்பாற்று யாரான்னு அப்போ வருங்க. ஆனால் அல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்க, நல்லபடியாக இருக்கிறோம் இல்லையா, எல்லாம் நல்லபடியாக இருக்கும் பொழுது காலையில் இருக்கிறீங்களா, மாலை வரைக்கும் நிச்சயமாக உயிரோடு இருப்பேன் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். மாலையில் இருக்கிறீங்க, காலையில் நான் உயிரோடு இருப்பேன் எண்ணம் நமக்கு வேண்டாம். அந்த எண்ணத்தில் வாழுங்கள் என்று சொன்னால் அது போன்ற சிந்தனையில் நம்ம வாழ்கிறோமா? மேலும் சொல்கிறாங்க, நீங்கள் நோய்வாய்ப்படுகின்ற ஒரு நாள் வரும் இல்லையா, அல்லாஹ் சொல்லும்போது நோய்வாய்ப்படுவீங்க, அந்த நாளுக்காக ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது சிறிது நேரத்தை செலவிடுங்க. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக இப்போது நீங்கள் செலவிட்டு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது மாதிரி தான் உண்மையிலே நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? எந்த அளவுக்கெல்லாம் சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி இப்படியெல்லாம் இருங்கன்னு சொன்னால் அந்த மரண சிந்தனை இல்லாமல் இருக்கிறோமே. அல்லாஹ் தாலா குர்ஆனை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் மரண தருவாயில் இருப்பான். எப்போது மரண தருவாயில் இருப்பான், அப்போது அல்லாஹ் கேட்பானாமா, எப்படின்னா அத்தா இசா ஜா அஹதுமுல் மவுத், அவனுக்கு மரணம் நெருங்குகின்ற வேலையில் அப்போ அல்லாஹ் கேட்பான், காலா ரப்பி என் இறைவா அர்ஜுஹூன், கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு. எப்போது மரணம் அவனை அடைகின்ற பொழுது, மரணத்திற்கான நேரம் அவனை வரும் பொழுது மலக்குமார்கள் வருவாங்க, அந்த உயிரை கைப்பற்றி வரும் பொழுது ரப்பி என் இறைவா அர்ஜுஹூன், கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொடு. எதற்கு தெரியுமா? அல்ல ஆமாலு சாலிஹா, நல்லறங்கள் எல்லாம் செய்துவிட்டு நான் உடனடியாக நல்லவனாக திரும்பி வரேன்.
அந்த மலக்கு வர வரைக்குமே தெரியல. உலகத்தில் வாழ்கிறோம், அல்லாஹ்வை தெரியும், எல்லாம் தெரியும், சொர்க்கம் நரகம் எல்லாம் தெரியும், சிந்தனை வரல, நல்ல அமல் சிந்தனை வரல. மரணம் நெருங்கின்ற வேளையில் மலக்குமார்கள் வரும் பொழுது அப்போ கேட்பானா, இறைவா கொஞ்ச நேரம் கவாசம், இறைவா நான் போயிட்டு நல்லவனா திரும்பிடுறேன்னு சொல்லும் பொழுது கல்லா, அல்லாஹ் சொல்லுவா, இது வாய் வார்த்தைப்பா, உனக்கு அவகாசம்லாம் கிடையாதுப்பா, இது வாய் வார்த்தைன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவகாசமும் கிடையாது. மேலும் சொல்கிறாங்க, லைச தௌபா, அந்த நேரத்தில் அந்த அடியான் பாவம் மன்னிப்பு கேட்பான், இறைவா என் பாவத்தை மன்னி என்று எப்போ கேட்பான்? உலகத்தில் அப்படி ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்போ எல்லாம் வெறுமனே இறைவன் பாவத்தை மன்னி அசால்ட்டாக கேட்போம். எப்போ அந்த மரணம் வருகிறதோ அந்த சக்கராத்தோட நோயோட தாக்கம் அதிகரித்து அந்த நோயோட வலி வேதனை தாங்க முடியாமல் துடிக்கும் பொழுது இறைவா என் பாவத்தை மன்னி என்று உள்ளத்தில் அந்த பயத்தோட கண்ணீர் வச்சு கேட்பான் இல்லைங்களா, அந்த உயிர் போகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவம் பண்ணி கேட்பான். அப்போல்லாம் சொல்கிறான், எப்பா ஆரோக்கியமாக இருந்து வாழ்ந்தேன், அப்போல்லாம் நீ கேட்கல, உனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ வந்து என்னை காப்பாதுன்னு சொல்கிறலையா, உன் பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட வார்த்தைக்கு நல்லா எச்சரிக்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறை இந்த மரணத்தை நினச்சி எப்படியெல்லாம் இருந்திருக்கணும். ஆனால் அது மாதிரி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் இந்த மரணத்தை மறந்து வாழுகிறோம். எங்கேயோ ஒரு மரணமா, பொப்பா மரணம்பா, இன்னால் இல்லாவா இன்னா இலாஹி ராஜுன்னு சொல்லி நாம் போய்விடுறோம். என்னப்பா அர்த்தம்? இன்னைக்கு அவர் நாளைக்கு நான் என்கின்ற சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். ஒரு மௌத்து வீட்டுக்கு போகிறோமா, மையத்தை பார்க்குறோமா, நம்முடைய கல்வியில் வர வேண்டும், ஒரு நாள் நானும் இந்த மையத்தை போன்று படுக்க போகிறேன். ஒரு மையத்தை பார்க்கும் பொழுது நம்ம சிந்தனை வர வேண்டுங்க, இந்த மையத்தை எப்படி இருக்குதோ, எப்படி படுத்து இருக்குதோ அதே மாதிரி ஒரு நாள் நானும் படுப்பேனே. மக்கள் என்னையும் குளிப்பாட்டுவாங்களே, என்னையும் கஃனிடுவார்களே, என்னைக்கும் தொழுகுவார்களே. எப்படி இந்த மையத்தை கொண்டு போய் கபருக்குள்ளில் வச்சு மண்ணள்ளி போட்டு திரும்பி போனார்களோ அதே போன்ற நிலை எனக்கும் வரும் என்கின்ற சிந்தனை இருக்கிறதா? என்னைக்கா நினச்சிருப்போமா? ஒரு மையத்தை அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு, முடிச்சாச்சுங்க, மண்ணாளி போட்டு முடிச்சாச்சு, எல்லாம் துவா படித்து வீட்டுக்கு கிளம்பும் பொழுது ஒரு முறையாவது நமக்கு தானே நிலை, நம்ம இப்படி தான் வச்சுட்டு போவாங்க இந்த உலகத்தில் மக்கள் என்கின்ற நினச்சி பார்த்தாக்கா அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்வோம். ஆனால் அந்த அச்சம் இல்லாமல் இருக்கிறோமே. அல்லாஹ் சொல்கிறாங்க, மன் அஹபல் லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான்னு சொன்னார்கள். இது சொன்ன உடனே ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ்வோட தூதரே, அல்லாஹ் சந்திக்கிறதுனாக்கா மரணம் தானங்க, மரணத்தை யார் தாங்க நேசிப்பாங்க, நாங்களும் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி இல்லைங்க, லைஸ் ஜாலிக்க வலாக்கின் மூமின், ஒரு அடியான் இருப்பான், அவனுக்கு மரணம் நெருங்கின்ற வேலையில் அவன் அந்த மலக்குமார்கள் வருவாங்க, அவங்க சொல்வார்கள், அல்லாஹ்வின் திருப்திக்காகவும் அல்லாஹ் உங்களை கௌரவிப்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு நெருச்சதி கூறுகிறான் என்று சொல்லி அவங்களுக்கு அழைப்பாங்க. உங்களுடைய உயிரை கைப்பற்ற போகும் பொழுது மலக்குமார்கள் வரும்பொழுது நற்செய்தி இருக்குதுங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுங்க என்று சொல்லி அப்போ அழைப்பார்களாமா. அப்போது அந்த அடியான் அல்லாஹ் சந்திக்க விரும்புவான், அவனை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு காஃபிர் இருப்பார், அவருக்கு மன தருவாயில் மலக்குமார்கள் வருவாங்க, உயிரை கைப்பற்றி வரும்பொழுது சொல்லி கூப்பிடும்போது, எப்பா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை இருக்குப்பா, நரகம் இருக்குப்பா, அல்லாஹ்வுடைய கொடூரமான தண்டனை இருக்குப்பா, வா என்று அழைக்கும் பொழுது அந்த மையத்து வேண்டாம் என்னை விட்டுருங்க, வேண்டாம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஓடுமா. அந்த அடியானை சந்திக்க அல்லாஹ் இருக்கிறான். யாருக்கு மௌத்து வரும் பொழுது அவன் நல்ல அமல்கள் புரிந்திருந்தால் அந்த மையத்தை சொல்லும், அந்த வானவர் சொல்லுவாங்க, நீ பண்ண நல் காரியங்கள் இல்லையா, தொழுதல்லையா, அல்லாஹ்விற்கு நல்ல அமல் செஞ்சலையா, அதற்காக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கான்ப்பா, வா என்று சொல்லி அழைக்க போவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த உடல் இருக்கு இல்லையா, ஆஹா நான் அல்லாஹ் சந்திக்க போறேன் என்று சொல்லி போகுமா. யார் பாவமான காரியங்கள் செய்தார்களோ, யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ அவர்களை அழைக்க வரும் பொழுது அந்த மையத்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஓடுமா. அந்த மாதிரி யார் ஓடுகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் இருக்கிறான். எந்த அளவுக்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளோ சொல்லியும் நாம் இந்த மரணத்தை எவ்வளோ நினைக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதான் ஒரே விஷயம்தான், இந்த உலகத்தில் நிச்சயமாக ஒரு நாள் முடிவு நம்ம இருக்குது. நம்முடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், நான்கு மக்களுக்காக நல்லவர்களாக வாழ்ந்து போயிடலாம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம் என்று ஏமாற்றி வாழ்ந்துடலாம். உண்மையிலேயே யாருடைய கல்வி தூய்மையாக இருக்கிறதோ அந்த தூய்மையான கல்வி தான் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ் சந்திக்க போகும்பொழுது அல்லாஹ் கேட்பான், உன் கல்வி தூய்மையாச்சப்பா, நீ அல்லாஹ் அஞ்சு வாழ்ந்தியா, எனக்காக தான் உண்மையிலே அஞ்சு வாழ்வதாக இருந்தால் உனக்கான சொர்க்கம் தருகிறேன். அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல் லஸீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்கள் புரிகிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் லஸீன ஆமனு, நம்பிக்கை கொண்டதோடு இல்லாமல் நல் அமல்கள் புரியணும், வ ஆமிலு ஸாலிஹாத்,
நல்லறங்கள் யார் புரிகிறார்கள் என்று சொன்னால் அந்த நல்லறங்கள் புரிகிறவர்கள் தான் நாளை மறுமையில் இலகுவாக சொர்க்கம் செல்வார்கள். அந்த நல்லமல்கள் வேண்டும் என்று சொன்னால் வாழுகின்ற நாட்களிலே அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் இன்னும் நாட்களை கொடுத்துருக்கிறான். என்னுடைய உயிர் எப்போது வேண்டுமானால் போயிடும். இப்போ இருக்கிற மாலை வரைக்கும் நான் இருப்பேனா என்கின்ற எண்ணம் இல்லாமல் வாழ வேண்டும். மாலையில் இருக்கிற தூங்கி எந்திரிச்சா என் பார்வை இந்த உலகத்தை பார்க்குமா என்கின்ற எண்ணம் வேண்டாம். தூங்கும்போது நான் மையத்தாயிடுவேன் என்ற எண்ணத்தோடு தூங்குங்கள். எந்திரிச்சு உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் எப்போது வேண்டுமானாலும் மரணம் என்னை அடையும் என் சிந்தனையோடு வாழும் பொழுது நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அப்படி அஞ்சி வாழ்ந்து கொண்டு இம்மையிலும் மறுமை வெற்றியக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறிய ஒரே முடித்துக் கொள்கிறேன்.